ஆதியாகமம் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில் வருகிற யூதா தாமார் சம்பவம் பலரால் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சம்பவம். இந்த குறிப்பிட்ட சம்பவத்துக்கு பின்னால் இருக்கிற மறைக்கப்பட்ட நியாயபரமான ரகசியங்களை இந்த செய்தியில பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் இருந்த யூதர்களுடைய கலாச்சாரம், தொல்பொருள் ஆதாரங்கள், பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்களின் ஆழமான பின்னணி, இவைகளின் அடிப்படையில இந்த யூதா தாமார் சம்பவத்தை பார்க்கும்போது இந்த சம்பவத்துக்கு பின்னால இருக்கிற தேவனுடைய நீதியும் திட்டமும் நமக்கு நிச்சயமாக வெளிப்படும். பரிசுத்த வேதாகமத்தில் மிகவும் முரண்பாடாக பார்க்கப்படுகிற இந்த யூதா தாமார் சம்பவத்தை பற்றி இந்த செய்தியில விளக்கமாக பார்க்க போகிறோம். பார்ப்போம் வாங்க. யூத கலாச்சார பின்னணியில மைத்துன திருமணம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை வாசிக்கும் போது யூதாவின் மூத்த குமாரனாகிய ஏர் என்பவனுக்கு இந்த தாமார் மனைவி ஆகிறாள். இந்த ஏர் என்பவன் மிகவும் பொல்லாதவனாக இருந்தபடியினால் கர்த்தர் அவனை கொன்று போடுகிறார். உடனே யூதா தன்னுடைய இரண்டாவது மகனாகிய ஓனானை நோக்கி, நீ உன் சகோதரனுடைய மனைவியோட கூடி அவளுக்கு உன் சகோதரனுடைய சந்ததியை உண்டாக்கு என்கிறார். ஒரு ஸ்திரீயினுடைய கணவன் மரித்துவிட்ட பிறகு அவர்களுக்கு சந்ததி இல்லை என்றால் அந்த கணவனுடைய சகோதரனை திருமணம் செய்வது அன்றைய வழக்கமாக இருந்தது. இவைகளை பற்றிய வரலாற்று மற்றும் நியாயப்பிரமாண ஆதாரங்கள் என்ன சொல்லுகின்றன? இந்த வழக்கமானது மோசேக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பே முற்கால மத்திய கிழக்கு ஆசியாவில் வழக்கத்தில் இருந்த ஒரு சட்டமாக இருக்கிறது. பின்னாட்கள்ல இது மோசேயினுடைய நியாயப்பிரமாண சட்டத்திலும் சேர்க்கப்பட்டது. உபாகமம் 25:5-6 வசனங்களை வாசித்து பாருங்க. சகோதரர்கள் கூடி வாழ்கையில் அவர்களில் ஒருவன் புத்திரன் இல்லாமல் செத்து போனால் அவனுடைய சகோதரன் அவளிடத்தில் பிரவேசித்து அவளை தனக்கு மனைவியாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவளுக்கு பிறக்கும் முதற் பேரான பிள்ளை செத்து போனவனுடைய சந்ததியாக கருதப்படும். பழைய பாபிலோனியாவின் ஹமுராபி சட்டங்கள் என்று சொல்லப்படுகிற சட்டங்களில், அதே போல ஹிட்டைட் என்று அழைக்கப்படுகிற அரசர்களுடைய சட்டங்களில் இந்த மைத்துன திருமணம் பற்றிய குறிப்புகள் உள்ளன. கணவனை இழந்த பெண் ஆதரவின்றி சென்றுவிடக் கூடாது என்றும், இறந்து போனவனுடைய சொத்து மற்றும் வம்சாவளியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் இந்த சட்டம் அன்றைக்கு நடைமுறையில் இருந்தது. ஆனால் தாமாருக்கு இரண்டாவதாக திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட ஓனான் தன்னுடைய அண்ணனுக்கு சந்ததி வந்துவிடக் கூடாது என்கிற ஒரு சுயநலத்தினால் தன் வித்தை நிலத்தில் சிந்தி அதை வீணாக்கினான் என்று பார்க்கிறோம். அதனால் கர்த்தர் ஓனானையும் அழித்தார். இப்போது யூதாவுக்கு எஞ்சியிருந்த ஒரே மகன் சேலா, மூன்றாவது மகன். சட்டப்படி பார்த்தால் யூதா தாமாரை இந்த சேலாவுக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் யூதா இந்த தாமாரை ராசி இல்லாத ஒரு சகோதரியை போலவும், இதன் மூலமாக தன்னுடைய கடைசி மகனும் செத்து போவான் என்று பயந்தும் தாமாரை தன்னுடைய தாயின் வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறார். இப்படி செய்து யூதா தாமாரை ஏமாற்றி போடுகிறார். இப்போது தன்னுடைய தாயின் வீட்டிலே அந்த தாமாருடைய நிலை என்ன தெரியுமா? யூத கலாச்சாரத்தின்படி தன் கணவனை இழந்த அந்த பெண் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. சட்டத்தின்படி அவள் தன்னுடைய மாமனாருடைய குடும்பத்துக்கு மட்டுமே கட்டுப்பட்டவள். யூதா தாமாரை சேலாவுக்கு திருமணம் செய்து கொடுக்காததினால் இந்த தாமார் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சந்ததியற்ற வாழ்வாதாரமற்ற ஒரு பெண்ணாக தன் நாட்களை கழிக்க வேண்டியிருக்கும். இப்படி யூதா நியாயப்பிரமாணத்தின்படி தன் கடமையை செய்ய தவறி போன ஒரு மனிதன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தாமார் ஒரு வேசி வேடம் தரிக்கிறத பார்க்க முடியும். இதற்கு பின்னணியில மீட்பர் அல்லது கோயல் என்று சொல்லப்படுகிற ஒரு சட்டத்தின் பின்னணி இருக்கிறது. யூதாவுடைய மனைவி மரித்து போன பிறகு இந்த தாமார் தன்னுடைய விதவைக்குரிய வஸ்திரங்களை எல்லாம் களைந்து போட்டு ஒரு வேசிக்குரிய வஸ்திரங்களை தரித்துக் கொள்ளுகிறார். அதன் பிறகு ஒரு முகமூடியை அணிந்து கொண்டு யூதா வருகிற வழியிலே ஒரு வேசியை போல அமர்ந்திருக்கிறார். யூதா ஏற்கனவே செய்தது தவறு, இப்பொழுது இன்னும் ஒரு தவறு செய்கிறார். யூதா அந்த தாமாரை வேசி என்று நினைத்து அந்த வேசியோடு கூட இணைகிறார். யூதா செய்தது மாபெரும் தவறு. அப்ப தாமார் செய்தது சரியா என்கிற ஒரு கேள்வி எழுமே. தாமார் செய்ததும் தவறு தான். ஆனா அந்த தவறுக்கு பின்னாலே ஒரு நியாயம் இருக்கிறது. தாமார் காம இச்சையினாலோ அல்லது எந்த விதமான பணத்திற்காகவோ இந்த காரியத்தை செய்யவில்லை. யூதாவினுடைய வம்சாவளியில் தனக்கு கிடைக்க வேண்டிய மீட்பை பெற்றுக் கொள்வதற்காக இந்த காரியத்தை செய்கிறார். தாமார் தேர்ந்தெடுத்த வழி தவறு. ஆனா ஆதியாகமம் 38:18 வாசிக்கும் போது, அப்பொழுது அவன், நான் உனக்கு அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அவள், உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய கச்சையும் உம்முடைய கையில் இருக்கிற தடி அந்த கோலையும் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். அந்த காலத்து சட்டதிட்டங்களின்படி அல்லது வாழ்வியல் முறைகளின்படி இந்த முத்திரை மோதிரம் என்பது ஒரு மனிதனுடைய சட்டபூர்வமான அடையாளம் போன்றது. இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய தனிப்பட்ட அடையாளமாக ஆதார் என்கிற ஒரு அடையாள அட்டையை வச்சிருக்கிறாங்க தெரியுமா? அது போன்றதுதான் அன்றைக்கு முத்திரை மோதிரம். அதே போல கைத்தடி அல்லது கோல் ஒரு குடும்ப தலைவனுடைய அதிகாரம் மற்றும் அவனுடைய வம்சாவளி பொறிக்கப்பட்டிருக்கிற கோலாக இருக்கிறது. அப்ப அந்த கோல் அந்த மனிதனுடைய அதிகாரமாக இருக்கிறது. அதே போன்ற ஒரு சில அடையாளங்களை கொண்டதுதான் அந்த கச்சை. இவைகளை அடைமானமாக பெற்றதன் மூலமாக தாமார் தான் பெறப்போகிற குழந்தைக்கு யூதா தான் தகப்பன் என்பதற்கு மறுக்க முடியாத
சட்டபூர்வமான அடையாளங்களை பெற்றுக்கொண்டாள். தாமார் கர்ப்பவதியான செய்தி யூதாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. உடனே யூதா சொன்னது என்ன தெரியுமா? அவளை சுட்டெரித்து போடுங்கள் என்பது. ஏன்னு கேட்டா, நியாயப்பிரமாணத்தின்படி திருமண உடன்படியில் இருக்கிற ஒரு பெண் வேசித்தனம் செய்தால் அவளுக்கு மரண தண்டனை உண்டு. லேவியராகமம் 21:9 இதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் தாமார் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த முத்திரை மோதிரத்தையும் கைத்தடியும் அனுப்பி, இவைகள் யாருடையவைகளோ அவராலே நான் கர்ப்பவதியானேன் என்று செய்தியை அனுப்பினாள். ஆதியாகமம் 38:26 பார்க்கிறோம், யூதா அவைகளை அடையாளம் கண்டு, அவள் என்னிலும் நீதிமான், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். அப்ப யூதாவுக்கு புரியுது, என் குமாரனாகிய சேலாவை நான் கொடாமற் போனபடியினால் தாமார் இந்த காரியத்தை செய்தாள் என்று. நாம இந்த காலகட்டத்தில் நின்று கொண்டு அந்த கலாச்சாரத்தை பார்த்தோம்னா அது மாபெரும் பாவமாக, மாபெரும் தவறாக நிச்சயமாக இருக்கும். யூதா தன்னுடைய தவறையும் தான் தாமாரை ஏமாற்றியதையும் உணர்ந்து கொண்டார். சமூக பார்வையில் தாமார் ஒரு வேசியாக தெரிந்தாலும் அன்றைய சட்டங்களின்படி தன் குடும்பத்தின் வம்சத்தை காப்பாற்ற போராடிய ஒரு பெண்ணாக இருக்கிறார். இதனால் தான் யூதா தாமாரை தன்னை காட்டிலும் நீதிமான் என்று ஒத்துக்கொள்கிறார். அந்த கர்ப்பத்தின் மூலமாக தாமார் இரட்டை பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியை வாசிக்கும் போது முதலாக குறிப்பிடப்படுகிற ஒரு பெண்ணுடைய பெயர் என்ன தெரியுமா? தாமார் என்பது. வழக்கமா யூதர்களுடைய பாரம்பரிய வம்சா வரலாறுகள்ல பெண்களுடைய பெயரை சேர்க்கவே மாட்டாங்க. ஆனால் மத்தேயு 5 பெண்களின் பெயர்களை குறிப்பிடுகிறார். அதுல முதலாவது பெயர் தாமாருடைய பெயர். மத்தேயு 1:3 சொல்லுகிறது, யூதா பாரேசையும் சேராவையும் தாமார் இடத்தில் பெற்றான். இந்த பாரேசுடைய வம்சாவளியில தான் போவாஸ் பிறக்கிறார். இந்த போவாஸ் தான் ரூத்தை மணக்கிறார். இந்த ரூத்துக்கும் போவாசுக்கும் தான் ஈசாய் பிறக்கிறார். இந்த ஈசாய் தாவீதுடைய தகப்பன். தாவீது இஸ்ரவேலின் ராஜா. இந்த தாவீது அரசனுடைய வம்சாவளியில தான் நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இந்த வம்சாவளி பட்டியல் லூக்கா 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலையும், ரூத் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18 முதல் 22 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்களை பார்க்கும்போது தாமார் செய்தது நியாயம் அல்ல, யூதா செய்ததும் நியாயம் அல்ல. மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்கள், தவறு செய்தார்கள். அவர்கள் தவறு செய்தார்கள், பாவம் செய்தார்கள். தேவன் எப்படி அவர்களை ஏற்றுக்கொண்டார்? அவர்களுடைய வம்சாவளியில் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார்? இப்படியெல்லாம் நம்ம கேள்வி எழுப்புனா நம்முடைய எத்தனை பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன? நம் ஒவ்வொருவரையும் தேவன் எப்படி தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார்? இப்படி யோசிச்சு பார்த்தோம்னா எப்படிப்பட்ட பாவத்தையும் எப்படிப்பட்ட தவறுகளையும் மன்னிக்க தேவன் கிருபையுள்ளவராய் இருக்கிறார் என்பது நமக்கு புரிய வரும். அதற்காக நாம் யாவரும் தாமார் செய்தது போலவோ யூதா செய்தது போலவோ பாவங்களை செய்து கொண்டு இருந்தாலும் தேவன் அதை ஏற்றுக்கொள்வார் என்பது பொருள் அல்ல. பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிற அத்தனை சம்பவங்களுக்கு பிறகாகவும் தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் நாம் இதன் மூலமாக உணர முடியும். பத்சேபாளின் வாழ்க்கையில எப்படி தேவன் தம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தினார்? எரிகோ கோட்டையின் மதில் மேல குடியிருந்த ராகாபுக்கு எப்படி கர்த்தர் கிருபையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தினார்? அதே போலதான் இந்த தாமாருக்கும் தேவன் தம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தினார். மனுஷர்களுடைய ஏமாற்றத்துக்கும் சுயநலத்துக்கும் பாவமான சிந்தனைகளுக்கும் நடுவே தேவன் தம்முடைய மீட்பை நிறைவேற்றினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகுதியுள்ளவர்களுடைய வழியில் மட்டும் பிறக்கவில்லை, மாறாக பாவியான, புறக்கணிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மனிதர்களுடைய சந்ததியிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தேன் என்கிற அந்த வார்த்தையினுடைய விளக்கம் இப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாக தான் நமக்கு விளங்க வரும். சங்கீதம் 113:7 வாசிச்சு பாருங்க. அவர் சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறார். இப்படி யூதா, தாமார், ராகாப் இவர்களோடு கூடவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நாமும் கூட தேவனுடைய பார்வையில பாவிகள் தான். ஆனால் கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் இப்படி முரண்பாடாக தென்படுகிற ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னால இருக்கிற தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி. தாமார் நடந்து கொண்டது அன்றைய சட்டத்தின்படி, யூதா நடந்து கொண்டது பாவத்தின்படி, தேவன் நடந்து கொண்டது தம்முடைய கிருபையின்படி, இரக்கத்தின்படி. நாமும் தொடர்ந்து தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தொடர்ந்து பெற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை செய்து இந்த பூமியிலே வாழ்வோம். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட சந்திப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.